அல்ட்ரா வயலட் இன்றைக்கி F77 சூப்பர் ஸ்ட்ரீட்டை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெக்கார்ட் வேரியன்ட் தான் மார்க் 2 மாதிரி. இதோட பேஸ் ப்ரைஸ் வந்து 3 லட்சம் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்க்கு. இதுவே ரீகான்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் எக்ஸ் ஷோரூம் டெய்லி ரெண்டுமே. ஸோ இந்த வண்டியோட டெலிவரிஸ் வந்து மார்ச் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. புக்கிங்ஸ் வந்து February 1 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பேசிக்லி இதுக்கும் மார்க் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஹேண்டில் பார் தான். ஓகேவா? ஸோ எர்கனாமிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் மார்க் 2வில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப லோ செட் கிளிப்பான்ஸ் இருக்கும். இந்த வண்டியில் ஹெட்லாம்ப் கவுலும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ பார்க்க டிசைன் படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஏரோடைனமிக்லி 15% மோர் ஏரோ எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா வைலட் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியில் ஹேண்டில் பார் புதுசாக இருந்தாலும் இவங்க வந்து ஃபுட் பெக்ஸோட பொசிஷனிங்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ப்ளஸ் ஹேண்டில் பாரை மாற்றுறதுனால இந்த 5 இன்ச் டிஎஃப்டி இருக்கு இல்லையா, அதோட ஆங்கிள் கொஞ்சம் டில் பண்ணியிருக்காங்க பெட்டரான விசிபிலிட்டிக்காக. ஸோ இந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா F77 மார்க் 2 இருக்கு இல்லையா, அதோட ஹேண்டில் பார் கூட கம்பேர் பண்ணும்போது வைடராகவும் இருக்குது, டாலராகவும் இருக்குது. ஸோ இன்னும் நல்ல அப்ரைட்டான ரைடிங் போஸ்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போது ஜஸ்ட் நீங்கள் அக்ரெசிவாக உட்காந்து ஓட்டணும் அப்படின்ட்டு இருக்கிற ரைடர்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ரெகுலர் கம்யூட்டிங் அண்ட் டூரிங்க்கு யூஸ் பண்ண நினைக்கிறவங்களும் வந்து இந்த ஹேண்டில் பார் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மற்றபடி ரியர் டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் 2 மாதிரியே தான் இருக்குது. டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐஸோட செக்ஷன், வீல் சைஸ் எல்லாமே வந்து சேம் தான் இந்த வண்டியில். ஈவன் ஸ்விங் ஆர்ம் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டியோட ஓவரால் லென்த், வித், ஹைட்டு, ஈவன் வீல் பேஸ் எல்லாமே வந்து சேம் தான். டூ ஹேண்டில் பார் கொடுத்துருக்கறனால 0.5 கிலோகிராம்ஸ் ஓவரால் வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட கர்வ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 207 கிலோகிராம்ஸ். இது இல்லாமல் ஃபீச்சர்ஸ் படி எல்லாமே மார்க் 2 மாதிரி தான் இருக்குது. வண்டியில் பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம வந்தோம்னா 10.3 kWh பேட்டரி பேக் யூஸ் பண்ணுறாங்க. 40.2 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த வண்டி 100 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. மார்க் 2 எப்படி ஐடிசி ரேஞ்சோ அதே தான் இந்த வண்டியிலையும். ஓகேவா? ஸோ 211 கிலோமீட்டர்ஸ் ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு. ரீகான்க்கு வந்து பார்த்திங்கன்னா 323 கிலோமீட்டர்ஸ் கிளைம்டு ஐடிசி ரேஞ்சு. இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனல் நான் போட்டிருப்பேன். செக் அவுட் பண்ணலாம், நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஹேண்டில் பார் தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எல்லாமே சேம் தான் இந்த வண்டியில். ஃபீச்சர்ஸ் படின்னு பார்த்திங்கன்னா செம்ம ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க மார்க் 2 மாதிரியே. ஏன்னா இந்த வண்டியில் 3 ரைட் மோட்ஸ் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இதுமாரி ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 10 லெவல் ரீஜன் இருக்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. 3 ABS மோட்ஸ் இருக்குது. ஆப்ஷனலாக இந்த வண்டியில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வண்டி ஃபர்தராக பார்த்தோம்னா இந்த வண்டி 0 to 60 km/h வந்து 2.8 செகண்ட்ஸில் போகும் அப்படிங்கிறாங்க. செம்ம ஆக்சலரேஷன் ஆல்ரெடி இந்த வண்டியில் இருக்குது. டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 155 km/h. இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டார்க் ஷேட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த வண்டியில் மற்றபடி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீச்சர்ஸ் படி ஏன் இந்த வண்டி இவ்வளவு காஸ்ட்லியராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மெயினான விஷயம் இந்த வண்டியோட எக்யூப்மெண்ட் லிஸ்ட்டு. ஆல்ரெடி ஆல்சோ ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் இந்தியா நம்ம பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் நம்ம யோசிச்சோன்னா இந்த வண்டி ஸ்டில் டாப் ஆஃப் தி லெவலில் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியில் டைனமிக் ஸ்டெபிலிட்டி வந்து கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இந்த வண்டி டர்போ ரெட்டு, ஆஃப்டர் பர்னர் எல்லோ, ஸ்டெல்லர் ஒயிட்டு, காஸ்மிக் பிளாக், இப்போ நீங்கள் பார்த்துருக்க கலர், இந்த கலர்ஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஆப்ஷனல் ஆக்சரிஸ் நம்ம பார்த்தோன்னா ஆரோ டிஸ்க்ஸு, டேங்க் கிரிப்ஸு, லீவர் கார்ட்ஸு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிபிஎம்எஸ், ஈவன் பேனியர்ஸும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஹில் ஹோல்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த வண்டியில் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேக் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம போனோம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மல்டிபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லெவல்ஸ் வந்து இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா ஹேண்டில் பார் வித் வந்து 818 mm, ஹேண்டில் பாரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1027 mm. ஏன்னா இன்னும் அப்ரேட்டான ஒரு எர்கனாமிக் போஸ்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ மார்க் 2 கூட கம்பேர் பண்ணும்போது ஹேண்டில் பார் வந்து 30 mm வைடராக இருக்குது, 85 mm டாலராக இருக்குது.